வந்ததுன்னு பார்க்கறதில்ல. நான் 10 வாட்டி வந்து கூட என் காசு போட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம்ளோ எல்லாமே இதில் இருக்குது. நம்ம குடும்பத்தில் என்னென்ன அனுசரித்து போகணும், எப்படி நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் இருக்குது. பார்க்காதவங்க யார் இருந்தாலும் முதல்ல வந்து இந்த படம் பாருங்கள். ஏதோ சும்மா டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே அது நடக்குது இது நடக்குதுலாம் இல்லை. இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த பேசி எதனா இருந்தாலும் எங்கள் அட்ரஸ் தரேன், வந்து பேசிக்கோங்க. சாங்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. எந்த சாங்ஸ் எல்லாம் இது ஏன்னா அவுத்து போட்டு ஆடுறாங்க. அந்த படத்துக்கு தான் பசங்க போகிறாங்க. இந்த படம் வந்து பாருங்கள் சார். எங்களுக்கெல்லாம் இதுதான் வேணும். நான் என்னன்னா என் ஃபேமிலியில் நான் பிள்ளைங்க வச்சு வாழ்கிறேன், என் ஹஸ்பண்ட் கூட வாழ்கிறேன். எனக்கு பாசத்தை தான் வேணும். நான் உட்காந்ததுலேருந்து கஷ்டமாக இருக்கிறனால அழுவல, என் மனசுக்கு ஃபீலிங்காக இருக்கிறனால தான் நான் அழுதுருக்கேன். இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தா கூட கண்ணில் தண்ணீர் மட்டும் நிற்காது. ரொம்ப நாள் கழிச்சு ராஜ்கிரண் சார் நடிச்சிருக்காரு. ஸோ அது எப்படி இருக்கு இந்த படத்தில்? அதுதான் சொல்கிறேனே, எல்லாருமே ஃபேமிலி அன்னது இப்போ மொட்டை ஃபேமிலி ஒன்றா இருந்து நடிச்சிருக்கனால எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்க மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காங்க. அதுதான் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். எங்களது 3 குடும்பம். அதில் யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ எல்லாம் இதில் இருக்குது. நாங்கள் இந்த படம் மாதிரியே எங்கள் ஃபேமிலி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். குடும்பமாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துட்டு பேசுங்க. படம் வெளியே இருந்து மொக்கையாக இருக்குது அப்படிலாம் பேசாதீங்க. இவர் காமெடி ஆக்டரு அப்படின்னு நடிக்க தெரியாமல் இல்லை. வந்து பார்த்துட்டு அத்தை கமெண்ட் போடுங்க. ஆனால் நான் சொல்கிறது 100% சூப்பராக இருக்குது. இதுமாரி கிடைக்கல. ஆனால் அந்த அவங்க மாமா பாவம் ப்ரோ, சூரியோட மாமா வந்தார். அவர் ரொம்ப ரொம்ப பாவம். அவருக்கு எதனா கொடுத்துருக்கலாம், எதுவும் கொடுக்கல. பாவம். அந்த அக்கா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கல, அந்த மாதிரி மாமாவும் நம்மளுக்கு கிடைக்கல. அதனால பேச எதுவும் தோணல. லட்டு சூப்பராக பண்ணியிருக்கான். அத்த வாட்டி எதனா அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க, நல்லா பண்ணுவான். எந்த அளவுக்கு எங்கேஜியாக கொண்டு போயிருக்காங்க? சூரியோட நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன கருத்து சொல்ல வராங்க? ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டியாக நடிச்ச பையன் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அந்த தாய் மாமன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் அழகா காட்டிருந்தாங்க. எல்லா தாய் மாமனும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வாய்ப்பு இல்லை, ரியாலிட்டியில வாய்ப்பு இல்லை. சூப்பரா பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அவரை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. மாமன்ற கேரக்டர் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்திருப்பீங்க, மாமா அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு இருக்கா? இவரை மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எங்க படம் இருக்காங்க அப்படின்னா யாரும் சொல்லுவாங்க? புரியல. இல்ல எங்க படம் தம்பி மாதிரி அப்படின்னா யாரும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் சார். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்கல. பட் இப்போ சூரி சார் மாதிரி ஒரு அண்ணா கிடைச்சிருக்காருன்னு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அக்காவை நடிச்சவங்க நல்லா நடிச்சாங்களா? சூப்பராக நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண் சொல்லவே சான்ஸ் இல்லை. குட்டி பையனை பார்க்கும்போது ஐயோ முடியல, சின்ன பையன்
முடியல சார், அழுகையே வந்துச்சு. ரொம்ப சூப்பர் படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு பிரதர், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூரி சார் ஹீரோவா வந்ததுக்கு அப்புறம் செம்ம படம். ஃபேமிலியில எல்லாருமே குடும்பத்தோட வந்து பசங்களுக்கும் வந்து பசங்களோட வந்து பார்க்கலாம். மெயினா நல்லா சூப்பரா நல்லா அழுது அழுதுட்டானா என்னன்னா எல்லாம் சூப்பரா காமிக்கிறாங்க. அண்ணன் பாசம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. எல்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. எல்லாம் நல்லா இருந்தாங்கண்ணா, சூப்பரா இருந்துச்சுண்ணா. இருக்காங்கண்ணா, எனக்கு இருக்காங்கண்ணா, இருக்காங்கண்ணா. மாமா கூட இன்னொரு தடவை பார்க்கணுண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபேமிலி ஸ்டோரி, அவ்வளோதான். நியூவாக மேரிட் ஆகிற கப்பல் வந்து இதை கண்டிப்பாக பார்க்கணும். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம், ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தேங்க்யூ. எமோஷனல் நிறைய இருக்கு. அக்கா தம்பியோட பாசமா இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு, யாருனால இந்த மாதிரி சண்டைகள் வருது, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ நான் என் தம்பி கூட எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. எப்படி நடக்கணும், அக்கா பிள்ளைய எடுத்து வளர்த்தா எப்படி நடக்கணும்ன்ற முறையை தான் அதில் காட்டுறாங்க. இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க எல்லாரும்? இந்த காலத்தில் யார் அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறாங்க, நம்புவாங்க. எல்லாமே சென்டிமெண்டான சீன் தான். கண்டிப்பாக எல்லாம் முதல்ல செம்மையா இருக்குதுப்பா, நல்லா நடிச்சிருக்காருப்பா. ஓகே, உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? தம்பி இருக்காங்க. அதுல அந்த மாதிரி ஸ்கில்ல பாருங்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்க தம்பி எப்படி? அண்ணன் தான் ரெண்டு பேரும். ஓகே, நல்லா இருக்கு. எப்படி இந்த லவ் போர்ஷன் எல்லாம் எப்படி அந்த அழுவலா விட்டு இருக்காருன்னு ஆமா, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி குடும்ப படம் பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.